பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரந்துபத்தி வேலூர்லேருந்து சந்தன் பேசுகிறேன். இன்றைக்கு திதி சூனியத்தோட ஒரு ஆய்வு. குருவின் நட்சத்திரத்தில் சந்திரன் குருவின் கேள்வியாகும் என்றே எடுத்துக்கலாம். இன்றைய கேள்வி: திதி சூனியத்தின் திதி சூனியம் ஜாதகத்தில் ஏன் பார்க்க வேண்டும், எதை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத ஐயா கேட்டிருக்கார். அதன் விளைவுகள் என்ன, அதற்கான நிவர்த்தி என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமே. ஏன் பிறந்தோம், ஏன் வளர்ந்தோம், இதற்குண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஐயாவோட கேள்வி. அப்போ இன்றைய கேள்விக்கு உண்டான அனைவரோட கருத்துக்களும் வரவேற்கத்தக்க உள்ள கருத்துக்கள் தான். அனைவருக்கும் முதல் நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயங்கள் நிச்சயமாக வரும். ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு கருத்துக்கள் வரும். ஏன்னா கிரகங்கள் ஒரே மாதிரி தன்மையோட பலன் கொடுக்குதா? இல்லை. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு. அது மாதிரி ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உள்ளது என்பதை விளக்கக்கூடியதுதான். ஏன்னா இந்த திதியை ஏன் நம் பார்க்குறோம் என்ற ஒரு நிலைப்பாடு, இந்த பஞ்சபூத தத்துவத்தில் திதிக்கு எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முக்கியமானதே திதி தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கிழமை வாரத்தை சொல்லக்கூடியது கிழமை. ஒவ்வொரு நாளும் நமக்கு நெருப்பு மேலே நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. சும்மா சராசரியாக சொல்லுவாங்க. கிழமைக்கு அவ்வளோ பவர் உண்டு. அதாவது ஒவ்வொரு கிழமைக்கும் அவ்வளோ பவர் உண்டு. அதுக்கு தான் கிழமைக்கு நெருப்பு தத்துவத்தை கொடுத்தாங்க. ஒவ்வொரு கிழமைக்கும் நெருப்பு தத்துவம். நட்சத்திரத்துக்கு காற்று தத்துவத்தை கொடுத்தாங்க. ஏன் நட்சத்திரம்னா, நட்சத்திரம் ஜொலிக்குது, அது வந்து பிரதிபலிக்கும் வண்ணமாக இருக்கும். அனைத்து இடத்துல அது பிரதிபலிக்கும். நட்சத்திரம் எப்படி சூரியன் எப்படி பிரதிபலிக்குதோ, சந்திரன் எப்படி பிரதிபலிக்கிறாரோ, அது மாதிரி நட்சத்திரமும் அந்த மாதிரி பிரதிபலிக்கும் தன்மமாக இருக்கிறதுனால காற்று தத்துவத்தை நட்சத்திரத்துக்கு கொடுத்தாங்க. திதிக்கு மட்டும் நீர் தத்துவத்தை கொடுத்தாங்க. திதியை கொண்டு விதியை வெல்லலாம் அப்படின்னு, விதியை வென்றவர்களுக்கு அவங்களுக்கு திதி கொடுத்தா அவங்களோட முன் செய்த ஒரு நல்ல ஒரு பயனும் அவங்களோட ஆசிகளும் நமக்கு கிடைக்கணும் தான் முன்னோர்களுக்கெல்லாம் திதியை கொடுத்து அந்த திதிக்கு முக்கியத்துவத்தையெல்லாம் நமக்கு கொடுத்தார்கள். அமாவாசை இந்த நாள், ஆடி மாதம், புரட்டாசி மகாலய அமாவாசை, இந்த மாதிரி திதிகளாக ஒரு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது ஒரு சிறப்பு என்ற ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். யோகத்துக்கு ஆகாயத்தை கொடுத்தாங்க. ஏன்னா யோகமே வந்து ஒரு ஆகாய தத்துவத்தை கொடுத்தார்கள். கரணத்துக்கு நிலத்தை கொடுத்தாங்க. கரணத்தை அப்படின்னா மரணம்னு சொல்கிறோம். அதனால் நிலத்துக்கு கரணத்தை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த பஞ்சபூத தத்துவத்தில் இரண்டாவதாக வரக்கூடியது தான் திதி. மூன்றாவதாக வரக்கூடியது தான் திதி. ஆனால் திதி தான் வந்து நமக்கு வந்து முதல்ல வருது. ஏன்னு கேட்டால், அன்றைக்கெலாம் தேதி இல்லாமல் ஒரு நாளை கணக்கெடுக்கிறது திதியை வச்சு தான் கணக்கிட்டாங்க. அதனால தான் வளர்வரைக்கு ஒரு 14 திதியும், தேய்வரைக்கு ஒரு 14 திதியும், அமாவாசையும் பௌர்ணமி கூட்டி 30ஆக வகுத்தார்கள் நம்ம முன்னோர்கள். முன்னோர்கள் என்ன சாதாரண ஆளுகளா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த திதியோட உண்மை நிலையை நம் ஏன் அதிக அளவில் ஜாதகத்துக்கு நம் பார்க்க வேண்டும் என்று ஐயா கேட்டிருக்காரு. இது பார்க்குறனால என்ன நன்மை அப்படின்னா, இன்றைக்கி ஒரு முகூர்த்தத்துக்கெலாம் நாள் குறிக்கும் போது பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ஒரு சுப நாளுக்கெல்லாம் சுப நிகழ்வுக்கெல்லாம் திதியை வந்து அவசியம் நம் பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அந்த ராசி, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு திதி சூனியம். ஏன்னா இந்த திதி சூனியங்கிறது அது வந்து விஷசூன்ய ராசிகளாக வரக்கூடிய தன்மை. அந்த திதிகளில் விஷசூனிய ராசிகளாக வரக்கூடிய தன்மைகள்லாம் எவைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். தெரிஞ்சால் தான் அந்த ராசிக்கு உண்டான ஒரு நாளை நம்ம தேர்வு செய்யும்போது ஒரு சரியாக தேர்வு செய்து கொடுக்க முடியும். நம்ம பாட்டுக்கு 19 ஒரு சொல்லிவிட்டு இந்த நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த நாள் அவங்களுக்கு ஒரு திதிசூனிய ராசியாக அமைந்து அவங்களுக்கு அது திதிசூனியமாக இருந்தால் அது யோக பங்கத்தை சுப நிகழ்வுக்கு போல அசுப நிகழ்த்தை ஏற்படுத்திடும். அதனால் ஒரு முக்கியமான நிகழ்வுக்கெல்லாம் இதையெல்லாம் பார்த்து தான் சொல்லணும். அப்படின்னா சுப நிகழ்வுக்கெல்லாம் திதியை ஒதுக்க சொல்லிட்டாங்க. திதியை வச்சு சுப நிகழ்வை யாருமே சொல்லலை. எந்த ஒரு பஞ்சாங்கத்திலும் சரி, எந்த ஒரு ஜோசியரும் சரி, திதியை வச்சு வழிபாடை தான் சொன்னாங்க. திதியை வச்சு வழிபாடு செய்யலாம், வழிபாடு செய்வது சிறப்பு தரும். அதனால தான் இந்த இறைவனோட வழிபாட்டுக்கெல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு இறைவனை நம்ம வழிபடுறோம். அந்த திதியில் வழிபடும் போது அந்த இறைவனோட வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அதுக்கு உண்டான ஒரு சக்திகளும் இந்த பிரபஞ்சத்தோட நிகழ்வுகளும். ஏன்னா திதி என்பது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு நிகழ்வை கொடுக்கக்கூடியது. அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு நிகழ்வை இந்த திதிகள் நமக்கு அது வழிபடும் போது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனையை
சரி சரியாக்கக்கூடிய ஒரு வல்லமையாக இந்த திதிக்கெல்லாம் கிடைக்கும்னு வச்சுங்களேன். அதனால தான் இந்த கோகுலாஷ்டமி, கிருஷ்ணர் பிறந்தது, ராமர் பிறந்த நவமி, விஜயதசமி, இது மாரி முருகனுக்கு இந்த சஷ்டி, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி, அ வைகுண்ட ஏகாதேசி இதிலெல்லாம் விரதம் இருப்பது ஒரு சிறப்பை தரும் மனிதர்களுக்கு அப்படிங்கிற ஒரு நிறையெல்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி 3ஆம் பிறை, துதிய திதியில் வந்து 3ஆம் பிறை வழிபாடு செய்யும்போது நமக்கோட மனம் நிறைவு கிடைக்கும். மனதில் உள்ள சந்தோஷங்கள் மனதில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி மனம் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு செல்வமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் கொடுத்தாங்க. திருதியை திதி செல்வத்தை அடையக்கூடிய திதியாக அந்த நாளில் வந்து நம்ம வந்து திருதியை திதியில் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வுலாம் நடக்கும். அதனால் எந்த பொருளையும் வாங்குவது சிறப்பை தரும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த திதிக்கெலாம் நிறையா ஒரு தன்மையை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த திதியோட அதிபதிகளாக யார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பிரதம திதிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சூரியன், துதிய திதிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன், திருதிய திதிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய், சதுர்த்தி திதிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் புதன், பஞ்சமி திதிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு, சஷ்டி திதிக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன். அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க. சுக்கிரன் சுக்குலத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் சுக்குலம் வலுப்பெறும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். சப்தமி திதி சனியோட சரி, அதனால தான் சப்தமி 7வது திதி, சனி 7வது வீட்டில் உச்சம் பெற்றிருக்கார். அஷ்டம திதி அஷ்ட சக்திகளும் பெறக்கூடிய திதியாக அஷ்டமி அன்னைக்கு தான், அதான் ராகுவோட, அதுக்கு வந்து ராகு கொடுத்துருக்குறாங்க. நவமி திதி சூரியனுக்கு கொடுத்துருக்காங்க. சூரியன் அதிபதியாக இருக்கிறார் அந்த நவமி திதியில். ஏகாதசி திதி செவ்வாய் அதிபதியாக வருகிறார். துவாதசி திதி புதன் அதிபதியாக வருகிறார். திரியோதசி குரு அதிபதியாக வருகிறார். சதுர்த்தாசி சுக்கிரன் அதிபதியாக வருகிறார். பௌர்ணமி சனி அதிபதி, அமாவாசை ராகு அதிபதி. இந்த மாதிரி ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு அதிபதியும் இந்த கிரகங்களையும் இணைத்து கொடுத்துருக்கார்கள் நம் முன்னோர்கள். அதே மாதிரி இந்த தமிழ் மாதங்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ் மாதங்களில் சூனிய திதி யோகங்கள் அப்படின்னு ஒரு பஞ்சாங்கத்திலே கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். நான் பஞ்சாங்கத்தை வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு நிகழ்வு சொல்லும்போது அது உண்மையான நிகழ்வான்னு நம்ம எடுத்து சொல்கிறது நல்லது தானே. அப்போ சூனிய யோகங்கள் அப்படின்னு பார்த்தா, இது வந்து நம்ம சுப நிகழ்வுக்கு இதை தவிர்க்க வேண்டும்னு தான் சொல்கிறாங்க. சுப நிகழ்வுக்குலாம் எடுக்காதீங்க. வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஹோமங்கள் பண்ணுறது, இதுக்கெல்லாம் அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது சுப நிகழ்வு மங்களகரமான காரியத்துக்கெலாம் அதை எடுக்காதீங்க. நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணுறதுக்கெலாம் திதி உபயோக பண்ணுங்க, வழிபாடு பண்ணுறதுக்கு திதி உபயோக பண்ணுங்க அப்படின்னு அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்போ சித்திரை மாதத்தில் வந்து அஷ்டமி ஏகாதேசி திதி, அஷ்டமி ஏகாதேசியில் வந்து ரோகிணி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மேச லக்கினம். இது வந்து சூனிய யோகங்கள் கொடுக்குங்கிறாங்க. சூனியத்தில் யோகம், அதில் பிறக்கிறவங்களுக்கு இதில் ஒரு யோகம் கிடைக்குங்கிறாங்க. அதே மாதிரி வைகாசி துவாதசி திதி, வைகாசியில் வரக்கூடிய துவாதச திதி சித்திரை, சுவாதி, உத்திராடம், சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், மீன லக்கினம். இந்த இதில் பிறக்கிறவங்களுக்கு சுனி யோகம் என்ற ஒரு நிலைப்பாடு சொல்லியிருக்காங்க. ஆனி மாதம் திரியோதசி புனர்பூச நட்சத்திரம், ரிஷபம் லக்கினம் யோகம். அதே மாதிரி ஆடி சஷ்டி திதியும், பூரம் அவிட்டம் மிதுனம் யோகம். ஆவணி பௌர்ணமி திதி பூராட நட்சத்திரம் மேசம் யோகம். இந்த லக்கினத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆவணி மாதம் ஆவணி சொல்லிட்டேன். புரட்டாசி மாதம் சப்தமி திதி ரேவதி சதயம் நட்சத்திரம் கன்னி லக்கினம் யோகத்தை கொடுக்கும். ஐப்பசி மாதம் நவமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் விருச்சக லக்கினம், இது யோகத்தை கொடுக்கும். இந்த 12 மாதத்துக்குமே இந்த சூனிய யோகங்கள் என்று சொல்லியிருக்காங்க. இது சுபத்துக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சுப நிகழ்வுக்கு இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகை மாதம் பஞ்சமி திதி மகம் பூசம் மிருகஷீடம் கிருத்திகை, இந்த நட்சத்திரங்கள் துலா லக்கினத்தில் பிறக்கிறவங்களுக்கு யோகம். மார்கழி துதியை நவமி, துதிய திதி நவமி திதி அனுசம் பூரட்டாதி விசாகம் தனுசு லக்கின யோகத்தை கொடுக்குங்கிறாங்க. தை மாதம் பிரதமை திதி
ஹஸ்தம், ஆயில்யம், திருவாதிரை, கடகம் லக்கினம் யோகத்தை கொடுக்குங்கிறாங்க. மாசி சதுர்த்தாசி, சதுர்த்தி, தசமி, திருவோணம், மூலம், மகரம் லக்கினம் யோகத்தை கொடுக்குங்கிறாங்க. பங்குனி மாதம் சதுர்த்தாசி, கேட்டை, பரணி, சிம்மம் லக்கினம் யோகத்தை கொடுக்குறோம். இந்த மாதிரி இந்த 12 மாதத்துக்கும் திதியின் அடிப்படையில் நட்சத்திரமும் லக்கினமும் இந்த இதில் பிறக்கிறவங்களுக்கு சூனிய யோகங்களாக பிரதிபலிக்கும் வண்ணமாக இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி திதிகளில் விஷ சூனிய ராசிகள் என்று சொல்லக்கூடியது, இப்போ பிரதம திதியில் பிறக்கும்போது மகரமும் துலமும் வருகிறது. மகரமும் துலமும் அந்த ராசி வந்து விஷசூனியமாக ஆகிறது. அப்போ அந்த ராசியில் வரக்கூடிய அந்த சுப நிகழ்வு இருந்தால் ஜாதகத்தில் இருந்தாலும் தவிர்க்கப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. அந்த ராசிமான 12 ராசிக்குள்ளிலும் இந்த திதிகள் இருக்கும்போது அந்த திதிகள் அந்த 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 ராசி விஷ சூனிய ராசியாக வரும்போது அந்த ராசியில் நம்ம திருமண சுப நிகழ்வுலாம் செய்யாமல் இருப்பது ஒரு சிறப்பை தரும்னாங்க. இதுதான் வந்து ஐயா கேட்ட, ஏன் திதியை நம்ம பார்க்க வேணும் ஜாதகத்தில் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும்போது நம்ம பார்த்து செய்யாமல் இருப்பதுக்கு தான் இந்த திதியை வந்து முன்னோர்கள் வந்து சுப நிகழ்வுக்கை அறவே ஒதுக்க சொன்னார்கள். அதுக்குன்னு திதியே நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த சுப நிகழ்வுக்கு நிச்சயமாக இந்த திதியில் நம்ம பார்த்து கடைபிடிக்கிறது நல்லது தான். அப்போ திதியை தனுசு, மீனம் இந்த ராசி வந்து திதி சூன்யம் அடையுது. திருதிய திதி மகரம், சிம்மம், சதுர்த்தி கும்பம், ரிஷபம், பஞ்சமி மிதுனம், கன்னி, சஷ்டி மேசம், சிம்மம், சப்தமி தனுசு, கடகம், அஷ்டமி மிதுனம், கன்னி, நவமி சிம்மம், விருச்சகம், ஏகாதசி தனுசு, மீனம், துவாதசி துலாம், மகரம், திரியோதாசி ரிஷபம், சிம்மம், சதுர்தாசி 4 உபய ராசிகளும் வந்துடும். சதுர்தாசியில் கன்னி, மீனம், தனுசு, மீனராசி, மிதுன ராசி இதெல்லாம் வந்துடும். உபயராசிகள் எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி இந்த ராசிகள்லாம் ஒரு இந்த ராசி மானங்களில் ஒரு சுபகிரக யோகத்தை நடக்கக்கூடிய ஒரு தசாகள் நடத்தக்கூடிய திசை அந்த கிரகங்கள் போய் அமரும் போது அது யோகத்தை கொடுக்காம யோகத்தை பங்குபடுத்திவிடும். அதே மாதிரி இதில் அசுப கிரகங்களாகிய ராகு, கேது, சனி பகவான் இவங்கெல்லாம் நின்னாங்கன்னா அவங்களாம் ஒரு சுப பலனை கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். ஏன்னா கெட்டவன் கெட்டிருங்க மாதிரி திதிசூனியத்துக்குள்ளே இந்த திதிசூனித்து முறியடிக்கக்கூடிய கிரகம் இருந்தால் அதோட யோகத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இது ஜாதகத்துக்கு பலன் பார்க்கும்போது அதன் விளைவுகளை என்ன என்பதை ஒவ்வொருத்தரும் ஒரு திதிசூனியங்கிறது நம்ம ஜாதகத்துக்கு வச்சு இது எப்படி பலன் பார்க்கணும் கூட அதோட விளைவுகள் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். விளைவுகள் எதை ஏற்படுத்தும், எப்படி கொடுக்கும் என்பதை அதற்கான நிவர்த்தி என்னன்னா, இது விளைவுகளை ஏற்படுத்தாமல் தவிர்த்தனமாகவே அதுக்கோட நிவர்த்தி கிடைச்சிவிடும் என்பது ஒரு நிலைப்பாடு இருக்குது. அது மாதிரி இந்த திதிசூனியங்கள் சுப நிகழ்வுக்கை நம்ம அறவே இதை ஒதுக்க வேண்டும். அதே மாதிரி இது வந்து இறைவனோட வழிபாட்டுக்கும் நம் முன்னோர்கள் அதனால தான் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு அமாவாசை திதியை கொடுத்தாங்க. முன்னோர்களுக்கு அமாவாசை திதியை கொடுத்தாங்க. பௌர்ணமிக்கு நமக்களோட மனம் சந்தோஷத்துக்காக அந்த பௌர்ணமி நிகழ்வுக்காக பௌர்ணமி வழிபாடை செய்யும்போது நமக்கு மனம் சந்தோஷம் அடையும். முன்னோர்களுக்கு அமாவாசை திதி, பௌர்ணமிக்கு மனிதர்களுக்கு உண்டான திதி வழிபாடையும் அது இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அந்த திதிகளில் நாளில் வந்து நம்ம இறைவனுக்கு அர்ப்பணித்து நம்மளோட சேவைகளை செய்ய வேண்டும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு திதியிலும் அது இறைவ வழிபாட்டை செய்யும்போது தான் நமக்கு சிறப்பை தரும். அது மனிதர்களுக்கு அது ஒரு சிறப்பு அல்லின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜாதகத்தில் திதி சூனியங்களோ கூட யோகத்தை ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் இந்தந்த மாதத்தில் இந்த நட்சத்திரத்தில் இந்த லக்கினத்தில் பிறப்பவங்களுக்கு சூனிய யோகங்களாக, அதாவது சூனிய யோகங்களாக ஒரு தன்மையும் கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்சாங்கத்திலே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இது யாருக்கு யோகம் யாருக்கு அவயோகங்கிறது நமக்கு வந்து அனுபவ ரீதியாக ஜாதகத்தை பார்த்து எடுக்கும்போது தான் ஒரு நிலைப்பாடை உணர்ந்து கொள்ள முடியும். இல்லாட்டி நம்ம அதை பற்றி தெரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு வச்சுங்களேன். இதுதான் இந்த ஐயாவோட கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பஞ்சாங்கத்தின் நிலையை கொண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவ ரீதியான கருத்துங்கிறது நிறையா இருக்குது. இருந்தாலும் நம்ம இதோட உண்மை நிலையை ஐயா கேட்டிருக்க ஒரு இது திதிசூனிய ஜாதகத்தில் ஏன் பார்க்க வேண்டும்னு கேட்டிருக்கார். இதுக்கு தான் பார்க்கணும். அது ஒரு சுப நிகழ்வுலாம் நம்ம ஒரு குறிச்சு கொடுக்கும்போது அது திதிசூனியமாக வருதா, லக்கின திதிசூனியமாக வருதா, ராசி திதிசூனியமாக வருதா, அவங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு அவங்களோட அந்த ராசி எந்த ராசியில் விழுகிறது அதெல்லாம் நம்ம பார்த்து அவங்களுக்கு அந்த நாளை தேர்வு செய்யும்போது அந்த நாள் அவங்களுக்கு மங்களத்தை சுப நிகழ்வை ஏற்படுத்தும். சுப நிகழ்வு அன்னைக்கு நமக்கு திதிசூனியமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவமங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். அதை யாரடா உனக்கு தேதி குறிச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு அவைசொல் வந்துவிடும். அதற்காகவே இதை அவசியம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு
ஜாதகத்தையும் பார்க்கும்போது அதோட திரிசூனிய பாவங்களையும் உள்ளார்ந்து கவனித்து தான் பார்த்து அதோட நிலைப்பாட்டை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா திரிசூனிய பாவத்தில் ஒரு சுபகிரகமோ அமர்ந்து திசையை நடத்தி அதோட தசா காலங்கள் சிறப்பை தராது. எந்தெந்த பாவம் அதோட நிலைப்பாடு இருக்குதோ அந்த பாவ காரக உறவுகள் நிச்சயமாக பாதிப்பு கொடுத்துருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுடன் சந்திரன்.